அனைவருக்கும் வணக்கம். சேலம் பொதுக்கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை ஒரு காட்டுன்னு காட்டி பேசியிருக்கிறாரு. என்ன பேசினார்? அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன லேசான கட்சி நினைச்சிட்டியாப்பா தம்பி, கொஞ்சம் பார்த்து பேசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரியான கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை இவன் எப்படி பாதுகாக்குதோ அது போல பாதுகாத்து வளர்த்த கட்சி. இந்த அதிமுகவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஒருபோதும் யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 100 நாள்ல 500 திட்டங்களை நிறைவேற்றியா? ஏன்பா புழுகு மூட்டி அவுத்து விடுற? இது எப்படி தேர்வா இருக்கு? ஐபிஎஸ்ங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டம். அதே போல் நீ அண்ணா பாஜக மாநில தலைவராக இருக்கிறது டெல்லியில் உனக்கு கொடுத்த பொறுப்பு. என்னைக்கு வேணாலும் அந்த மாநில பொறுப்பு தூக்குவாங்க. ஆனால் நாங்கள் இல்லை, உழைச்சி வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. ஒவ்வொரு தொண்டனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைத்து வந்தால்தான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் சேர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை 2024 அழிச்சு காட்டுறன்னு சவால் விடுறேன். எங்கே பார்ப்போம் பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம். இது என்ன சாதாரண கட்சி நடிச்சியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை லேஸில் நினைச்சிடாருப்பா, ஒரு மாதிரியான கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை கிட்ட நேரடியாகவே தம்பி வாப்பா போப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு பல்வேறு ஒருமை வார்த்தைகளை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டு பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய கலைஞரை பார்த்த கட்சி, ஸ்டாலினை பார்த்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா இருந்தபோது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை 2024 அழிச்சிருன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. இது உழைத்து வந்த கட்சியை சாதாரணமாக யாராலையும் வீழ்த்திட முடியாது. ஒரு கிளை செயலாளராக இருந்திருக்கிறேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வரைக்கும் உழைத்து வந்திருக்கிறப்ப இந்த கட்சிக்கு. இப்படிப்பட்ட இந்த கட்சியை 2024 திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்கிறியே, எங்க செஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டு பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு பெருவாரியான தொகுதிகள் கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. 30 தொகுதிகளுக்கும் மேலாக அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பாஜக ஒரு கணிசமான இடங்களில் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதிமுகவும் ஒரு கணிசமான இடங்களில் வெல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் மாறி மாறி இவர்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டு பேசிக்கொள்வது என்பது மக்களுக்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவை எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசுறது இது முதல் முறையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பாஜகவை ஒரு மறைமுகமாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு. ஒரு பெயரை குறிப்பிட்டோ ஒரு தனிநபரை குறிப்பிட்டோ இது வரைக்கும் ஒரு நேரடியான விமர்சனத்தை வச்சிருக்க மாட்டாரு. ஆனால் இந்த முறை தம்பி அண்ணாமலை அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது ஒரு பக்கம் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரங்களும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சரி, அதிமுக பாஜகவின் மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறாங்க, மறைமுகமான ஒரு உறவுல இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஓட்டு எண்ணிக்கை, ஓட்டு பதிவு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் பொதுக்கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. அண்ணாமலையை கடுமையான விமர்சனத்திற்குள்ளாக்கி பேசியிருக்கிறாரு. அதிமுக லேசான கட்சி இல்லைப்பா, இது ஒரு மாதிரியான கட்சி. இது நாங்கள் கடுமையான உழைத்து தொண்டர்கள், சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் கடுமையாக உழைத்தால் அதிமுகவில் உயர்ந்த பதவி வரைக்கும் அடைவதற்கு உண்டான ஒரு மாபெரும் சரித்திரம் படைத்த இந்த கட்சி யாராலும் ஒருபொழுதும் வீழ்த்தி விட முடியாது அப்படின்னு நேரடியாகவே பாஜகவிற்கு, குறிப்பாக அண்ணாமலைக்கு சவால் விட்டு பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பாஜக கைப்பற்றும் சொல்லப்பட்டாலும் அதிமுகவும் ஒரு கணிசமான இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றும், இவர்கள் கணிசமான இடங்களை கைப்பற்றினால் இவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இவங்க ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுக கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதிமுக திராவிட கட்சி ஒன்று நாங்கள் ஒழிச்சு கட்டுறோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை சவால் விடுறாரு. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு 50-60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சிகள் அவ்வளவு சாதாரணமாக யாராலும் வீழ்த்தி விட முடியாது அப்படிங்கிறதா பெரிய விஷயம். ஒரு முறை பாஜகவுக்கு தமிழகத்துல ஒரு ஆட்சி அந்த ஒரு முறை பொறுப்புக்கு வந்துட்டா போதும், திராவிட கட்சிகள் நாங்க வெளியேற்றி விடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் மக்கள் வரவேற்பார்களா? இல்ல மக்கள் ஏற்கனவே திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு ஆதரவளித்து பழக்கப்பட்டவர்கள் தமிழக மக்கள். இந்த நிலையில பாஜக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக வரணும், 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிறது பாஜகவுடைய கனவு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஆதரிப்பார்களா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு போட்டி என்பது ஒரு சுமூகமான ஆரோக்கியம் நிறைந்த போட்டியாக இருக்கணும். நேற்று வந்தவர்கள் திடீர்னு நான் மிகப்பெரிய உயரத்தில் ஏறி உட்கார்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு சிரிப்பு தான் வர வைக்கிறது. ஒரு காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து உழைப்பை பார்த்து ஒரு படியாக உயர்ந்து வருவது என்பது அது யதார்த்தமான ஒன்று. திடீரென்று நான் எல்லாரையும் அழித்து விடுவேன் அப்படின்னு சவால் விடுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் தான் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கடுமையான விமர்சனத்தை வச்சு பேசியிருக்கிறாரு. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பெயரிட்டே குறிப்பாக பேசியிருக்கிறாரு. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அதிமுக கிடையாது, இது லேசான கட்சி கிடையாதுப்பா அப்படின்னு சவால் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு திறனும் சரி, அவருடைய ஒவ்வொரு வார்த்தை பிரயோகப்படுத்துறது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த வார்த்தைகளாக பயன்படுத்துறாரு. இந்த பேச்சினுடைய ஜாலமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோர்வையாக, அதற்கு முன்பெல்லாம் 6 மாதத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சில வார்த்தையில் ஒரு நெருடல் இருக்கும், ஒரு சரியான கோர்வையாக பேச முடியாத ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடித்து தூள் கலப்பி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை தான் பார்க்க முடிகிறது. அதிமுகவை கட்டமைத்து ஒரு தலைமை பண்புக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு இருப்பதை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு அவர்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் தொகுதிகளை வெல்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு சாத்தியமா, தமிழ்நாட்டுக்கு சாத்தியமா என்றெல்லாம் பொறுத்திருந்த பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் 30 இடங்களுக்கு குறைவில்லாமல் அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.